Hello friends, welcome to Illatharasigal Ulagam. Friends, நம்ம இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம், சுசியம். இன்னைக்கு வந்து நான் கொள்ளு பயிர் வச்சு நான் அந்த சுசியம் செய்து காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு கப்பு கொள்ளு பயிர் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு கப்பு பயிர் எடுத்துருந்தோம்னா 3/4 கப்பு இனிப்பு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் துருவின தேங்காய். அந்த கொள்ளு பயிர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில நல்லா மிக்சியில அடிச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சக்கரை பாகு வந்து காய்ச்சி வச்சுக்கலாம். வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிக்கணும். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சா போதும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை வந்து லைட்டா வறுத்துக்கலாம். அது லைட்டா வறுப்பட்ட பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கொள்ளை வந்து நம்ம அதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லைட்டா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த வெள்ளைப்பாகை வந்து இதுல ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு இந்த தண்ணியில நல்லா வத்துறது வரைக்கும், சுண்ட வத்துறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ மேல கோட்டிங்குள்ள மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுல 1/4 கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா தண்ணி விட்டு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப தண்ணி நல்லா வத்தி திக்கா இருக்கு. இந்த பூர்ணத்துல வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். பிடிச்சு வச்சுட்டு இந்த உருண்டைகள் ஒவ்வொரு உருண்டைகளையும் இந்த மேல கோட்டிங் உள்ள மாவுல இந்த மாதிரி ரொட்டேஷன் மோட்ல பண்ணி எல்லா பக்கமும் அந்த பேட்டர் படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி முக்கி நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ இது நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இதோட அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா மாவு மேல கோட் ஆயிருக்கணும், ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்து வரக்கூடாது, ஆனா தெரியணும். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் மாவு. இப்பொழுது நம்முடைய சுவையான கொள்ளு சுசியம் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.